ஓகே, நிறைய ஆன்சர் வந்து இருக்கு வித்தியாசமா பாப்போம் என்னன்னு சொல்லி. ஓகே, இந்த இடத்துல இந்த முதலாவது ஏங்கிறது சரியா பிள்ளையான்னு சொல்லுவோம். வேரியபிள் அசைன் பண்ற விஷயம் சொன்னா கொஞ்சம் நாங்க பார்க்க வேண்டி வரும். இந்த ஏங்கிறது சரியா பிள்ளையான்னு சொல்லுங்க. வேரியபிள் அசைன் பண்ணும்போது எப்ப எல்லாம் ரைட், கிட்டத்தட்ட ரோங் கரெக்ட் ரெண்டுமே வந்து ஈக்குவலா வந்து இருக்குது வந்த ஆன்சர்ஸுக்குள்ள. ஓகே, நாங்கள் இதுக்கு திரும்ப நாங்கள் ஸ்கிரீனுக்கு போவோம். இதுல பொதுவா விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. வேரியபிளை பொறுத்த வரைக்கும் இந்த வேரியபிள் அசைன் பண்ற விஷயம் சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும். இதுலதான் மெயினா அந்த வேரியபிள்ங்கிற ஒரு கன்செப்ட் ஆகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம். நார்மலா எனக்கு தெரியும் ஏ ஈக்குவல், உதாரணமா நான் 5 என்று கொடுத்திருக்கிறேன்டா, இது எனக்கு இஷ்யூ இல்ல. இது ஒரு இண்டிஜராக இதை கன்சிடர் பண்ணியிருக்கும். இதை வந்து ஒரு இண்டிஜராக கன்சிடர் பண்ணியிருக்கும். அதுவே நான் ஒரு டபுள் கொட்டேஷன் கொடுத்தால் ஒரு ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணியிருக்கும். அதுல எல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் வாரது இல்ல. அடுத்த விஷயம் நான் உதாரணமா ஏ ஈக்குவல் பி ஈக்குவல் 4 கொடுத்திருக்கிறேன். இது ஓகேவா சொல்லுங்க பாப்போம். ஏ ஈக்குவல் பி ஈக்குவல் 4 கொடுத்திருக்கேன். இது ஓகேவா சொல்லுங்க பாப்போம். அதாவது நீங்க வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட வேரியபிள்ஸுக்கு ஒரே பெறுமதியை கொடுக்க போறீங்க என்றால் ஏ கமா பி ஈக்குவல் 4 என்று நாங்கள் கொடுக்க இயலாது. கொள்ளுங்களா, ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆக்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பெறுமதியை நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லும் போது நாங்க என்ன செய்யலாது, இந்த மாதிரி கொடுக்க இயலாது இல்லைங்களா. இப்ப 2 வேரியபிளுக்கு ஒரு பெருமானம் இப்படி கொடுக்க இயலாது. இது பொதுவா பைத்தன்ல இயலாது. அப்படி நீங்க கொடுக்கணும், 2 பேருக்கு நீங்க ஒரே பெருமானத்தை கொடுக்க போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யறாங்க, பைத்தன்ல இதை எலோ பண்றாங்க. இப்ப என்ன செய்யுங்க, ஏ ஈக்குவல் பி ஈக்குவல் கொடுத்து 4 கொடுங்க, பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க, ஏ ஈக்குவல் பி ஈக்குவல் 4 சொல்லி அப்ப எனக்கு எரர் வரல, விளையாட ஐடியா. சோ இதை வந்து எலோ பண்றாங்க. அதே மாதிரி தான் கிளியரா விளங்கிக் கொள்ளுங்க. இங்க பிரச்சனை எங்களுக்கு ஒரு வேரியபிள் நேமுக்கு ஒரு வெளிவாரது பிரச்சனை இல்ல, சரிதானே. ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட வேரியபிள்ஸுக்கு வந்து ஒரு பெருமானம் வரணும்னா இப்படி கொடுக்கிறது பிரச்சனை. ஆனா இப்படி கொடுத்தா இஷ்யூ இல்ல, ஈக்குவல் பண்ணி கொடுத்தா பிரச்சனை இல்ல. இப்ப அடுத்தது ஒரு வேரியபிளுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பெருமானத்தை நீங்கள் கொடுக்கலாமான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஒரு வேரியபிளுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பெருமானத்தை கொடுக்கலாமான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? எல்லா விடையும் இதுலயும் என்ன சொல்றது, முடியும் முடியாதுங்க 2 விடையும் வந்திருக்குது. ஓகே, இங்க பாருங்க என்ன விஷயம்டா இந்த இடத்துல. ஒரு வேரியபிளுக்கு நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பெருமானம் கொடுக்கிறதுக்காகத்தான் எங்களுக்கு என்ன செஞ்சீங்க, நார்மலா என்ன சொல்றது, இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க லிஸ்ட், டப்பிள், இதெல்லாம் வந்து உண்மையா என்ன சொல்றது, ஒரு ஒன்றுக்கும் மேற்பட்ட வேரியபிள்ஸ் ஒரு ஒரு வேரியபிளுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பெருமானங்களை கொடுக்கிற ஒரு பேட்டர்ன் தான் இது. பட் இப்படி பிரக்கெட் போடாம இப்படி கொடுத்தோம்டா, பிரக்கெட் போடாம நாங்கள் ஒரு வேரியபிளுக்கு நாங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பெருமானங்களை கொடுத்தோம் என்றால் அது என்ன செய்யும் என்றால் உங்களோட டப்புள் மாதிரி எடுத்துக்கொள்ளும் இல்லைனா. அது என்ன செய்யும், டப்புள் மாதிரி எடுத்துக்கொள்ளும். இங்க பாருங்க, 2 கமா போட்டு 3 கமா 4 கமா 5 கமா எத்தனையே கொடுத்தாலும் சரி, நீங்க ஸ்ட்ரிங்க கமா போட்டு போட்டு கொடுத்தாலும் சரி, ஒரு வேரியபிளுக்கு நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பெருமானத்தை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும் போது அது என்ன செய்யும் என்றால் அதை டப்புள் மாதிரி எடுத்துக்கொள்ளும். நீங்க கொடுக்கும் போது என்ன செய்யலாம், ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்து லிஸ்டா கொடுக்கலாம், அது இஷ்யூ இல்ல. பட் நீங்க எதுவுமே கொடுக்கலண்டா அது என்ன செய்யும் என்றால் தப்புலா எடுத்துக்கொள்ளும்ங்கிற ஐடியாவை ஃபர்ஸ்ட் வச்சுக்கொள்ளுங்க, சரிதானே. அடுத்தது பாப்போம். இப்ப நீங்க இப்படி போடுறீங்க, இங்க பாருங்க, இந்த விஷயம் ஓகே தானே, இது குழப்பம் இல்லையா இருக்கும். இப்ப இந்த ஐடியாவும் ஓகேவா இருக்கும். அடுத்தது பாருங்க, நான் இப்படி கொடுக்க போறேன். உதாரணமா ஏக்கும் கமா பி என்று போட்டு 2 பேருக்கு நான் என்ன செய்ய போறேன், 2 பேருக்கு நான் வந்து 2 கமா 3 இப்படி கொடுக்கலாமான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இது ஓகே ஓகே இல்லையா இப்படி கொடுக்கிறது? இது ஏழுமா இல்லாதா? அப்படி கிளியரா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, வேரியபிள் தான் முக்கியமான ஒரு வேரியபிள். ஏழுமா இல்லாதா?
சாரி அப்படி 7 இருந்தால் ரன் பண்ணும்போது எரர் வரக்கூடாது. என்ன ரன் பண்ணும்போது எரர் வரக்கூடாது. ரைட் ரன் பண்றேன் எரர் வர இல்லை. அப்ப என்னது 7. அப்ப என்ன இருக்கும் இந்த ஏங்கிறது இந்த 2ங்கிற ஆள்ட பெருமதியையும் இந்த பிங்கிறது இந்த 3ங்கிற பெருமதியை என்ன செய்யும் எடுத்திருக்கும். அப்ப நான் யோசிக்கிறேன் அப்ப இந்த ஏங்கிறது 2 எடுக்குது சரிதானே. அப்ப இந்த பிங்கிறது 3 எடுக்குது. அப்ப நான் அந்த 3,4 என்று கொடுத்தா அப்ப இந்த ஏ 2 எடுக்க இந்த பி வந்து 3 எடுக்குமா? இப்ப எல்லாருக்கும் ஓகேவா சொல்லுங்க. இதுல கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூ ஆயிட்டு. இப்போ ஓகேவா? எல்லாருக்கும் ஓகே தான். சாட்ல கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி விடுங்க. ஓகே ஃபைன். அப்ப நான் இங்க சொல்ல விஷயம் என்ன? இப்ப நான் என்ன செஞ்சிருக்கிறேன்னு சொன்னா இந்த இடத்துல இங்க வந்து இருக்கிறது வந்து 2 வேரியபிள் நேம் இருக்குது. பட் கமா போட்டு நாங்க 2 வேல்யூ குடுத்தோம்னு சொன்னா, ஒண்ட வந்து முதல் வார ஆளும், அடுத்தது பிறகு வார ஆளும் எடுத்துக்கொள்வாரு. பட் நான் இப்ப எப்படி குடுத்தால், இப்ப ஏக்கு 2 போகட்டும், இந்த பிக்கு 3,4 போகட்டும் என்ற யூகத்துல நான் குடுக்கிறேன். இது என்ன செய்யும்? சரியா பிழையா? இப்படி குடுத்தா? என்ன செய்யும்? சரியா பிழையா இது? ரைட். ட்ரை பண்ணுவோம். என்ன செய்யுது? எரர் காட்டுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் இயங்க மாட்டேன். நான் என்ன ஒழுங்கு வச்சிருக்கிறனோ, அதுக்கு மாரி நீ எனக்கு தெரியாது பாரு. இப்ப நீ ஏ, பின்னு வச்சிருந்தால் எனக்கு இங்க 2 பெருமானம் தான் கமா போட்டிருந்தா 2 பேரும் குடுப்போம். அது பிரச்சனை இல்ல. இப்ப நீ வந்து இவரையும் எடுக்கணும்னு நினைச்ச ஐடியாவுல குடுத்ததுக்கு எனக்கு தெரியாதே. நான் வந்து இவருக்கு 2யும் 3யும் ஏக்கு குடுக்கிறதா, இந்த 3யும் 4யும் பிக்கு குடுக்கிறதா தெரியாதே. அப்படிலாம் விளையாட்டு இல்ல எனக்கு. இங்க 2 பேர் இருக்குதா, அங்கால ஈக்குவலுக்கு பிறகும் 2 பேர தந்தாயன்னா நான் எடுப்பேன். அப்படி இல்ல இவங்க 2 பேரையும் குடுக்கணும்டா, இவர திரும்ப என்ன செய்? இன்னும் ஒரு பிராக்கெட்ல நீங்கள் போட்டு விட்டீங்கள் அப்படின்னு சொன்னா, இன்னும் ஒரு பிராக்கெட்ல நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னா, நான் என்ன செய்வேன்? இந்த ஏக்கு இந்த 2 குடுத்துட்டு, இந்த பிக்கு இந்த 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 டப்புல குடுத்து விடுவேன். நீ பிராக்கெட் போட்டா எனக்கு பிரச்சனையே இல்ல. பிராக்கெட் எதுவும் போடல. சும்மா நீ 2, 3,4 என்று போட்டிருந்தா எனக்கு அது என்ன செய்ய இயலாது. அந்த யூகிக்கெல்லாம் என்ன செய்ய இயலாது. அந்த யூகமெல்லாம் எனக்கு செய்ய இயலாது. இப்படி பிராக்கெட்ட போட்டு குடுத்திருந்தீங்க என்றால், அது லிஸ்டாவோ, டப்புலாவோ நீங்கள் எப்படி குடுத்தாலும் எனக்கு அது இஷ்யூ இல்லன்னு சொல்லி என்ன செய்யும்? அது அழகா எடுத்துக்கொண்டு போகும். இந்த மெத்தடும் ஓகே. அடுத்தது இப்ப நீங்க வந்து இப்படி ஏக்கு நீங்க வந்து ஸ்கேப் பிராக்கெட்ட மட்டும் குடுத்து விட்டீங்கன்னா, மீனிங் என்னன்னு சொன்னா வந்து ஒரு லிஸ்ட் ஒன்ட அசைன் பண்ணியிருக்கிறோம். பட் அதுல எந்த வேல்யூஸும் இல்ல. அதுக்குள்ள எது சொல்லுவாங்க எம்ப்டி லிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அதுவே நாங்கள் வந்து இப்படி நாங்கள் ஒரு பிராக்கெட்ட இப்படி போட்டுவிட்டோம்னால், இப்படி ஒரு பிராக்கெட்ட போட்டு விட்டோம் என்றால், அது நாங்க சொல்லுவோம் எம்ப்டி டப்பிள். ஒரு டப்பிள் இருக்குது. ஆனா டப்பிளுக்குள்ள என்ன செய்யல? எந்த பெருமானங்களும் இல்ல. சிக்கு நான் என்ன செய்றேன்? இப்படி ஒரு ஸ்கேர் பிராக்கெட் சாரி இந்த கர்லி பிரேசஸ் போட்டு விட்டேன் அப்படின்னு சொன்னா வந்து, இது ஒரு எம்ப்டி டிக்ஷனரியா தான் எடுக்கும். சரியா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த பிராக்கெட் வந்து நாங்கள் டிக்ஷனரிக்கும் போடுவோம், செட்டுக்கும் நாங்கள் போடுவோம். பட் இங்க அது எம்ப்டி டிக்ஷனரியா தான் அது எடுக்க போகுது. அப்படி எம்ப்டி செட்ட நீங்கள் காட்டுறதா இருந்தால், செட் என்று போட்டு தான் நீங்கள் போடணும். சரிதானே? இந்த ஐடியாக்களையும் வச்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் அந்த எம்ப்டி அப்படின்னா அது விஷயம் இருக்குது. பட் அதுக்குள்ள எதுவுமே இல்லன்னு சொல்றது தான் அது. அதே மாதிரி தெரியும் உங்களுக்கு வேரியபிள் நாங்கள் அசைன் பண்ணும்போது வார இன்னும் ஒரு விஷயம் தான் வந்து இதையும் பார்த்து கொண்டு போகணும் ஒருமிக்க இடத்துல வந்ததால இப்ப நான் ஒரு வேரியபிள் எடுக்கிறேன் எக்ஸ் அதுக்கு நீங்கள் ஒரு பூலியன் வெளியுவை நீங்கள் பெருமானமா நீங்கள் கொடுக்க போறீங்க அப்படி என்றால் அது என்ன செய்யும் ட்ரூ என்று நாங்கள் இந்த மாதிரி கொடுக்கணும் நாங்கள் ட்ரூ என்று கொடுக்கணும் கொடுக்கும் போது டி கேபிட்டலாக இருக்கணும் நீங்கள் டி கேபிட்டல் இல்லாம டி சிம்பிள் அடிச்சீங்க என்றால் அது ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி பார்த்து போட்டு சொல்லும் ஸ்ட்ரிங் டபுள் கொட்டேஷன் நீங்கள் போடணும் அப்படி போட்டு இல்ல அப்படி போட்டு இல்லாட்டி இது ஒரு வேரியபிளா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு மேல தேடி இருக்கும் அதுவும் இல்ல ஆகவே அது என்ன செய்ய போகுது எரரை காட்ட போகுது இந்த ட்ரூ என்று சொல்றது என்ன செய்யல இது நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா நீங்க சொல்லணும் டபுள் கொட்டேஷன்ல போட்டிருக்கணும் நீங்க போடவும் இல்ல நீங்க ஸ்ட்ரிங் டபுள் கொட்டேஷன்ல போடாதால நான் அது ஒரு வேரியபிள் மாதிரி தேடினேன் ஆகவே அதுக்கு பெருமானம் எனக்கு இல்ல ஆகவே not defined சொல்லக்கூடிய இந்த மாதிரி எரர் வந்து என்ன செஞ்சுக்கிறது காட்டி இருக்குது இப்ப நாங்கள் கேள்விக்குள்ள போவோம் இப்ப சொல்லுங்க இந்த ஏ கமா பி ஈக்குவல் 2,3,5ங்கிறது பிழைதானே ஏன் இங்கால 2 பேர் இருந்தா அங்காலையும் 2 பேரை தாங்க நீங்க 3 பேர் தார பிரச்சனை அல்ல ஆனால் பிரக்கெட் போட்டு தரணும் அப்படின்னு நாங்க சொல்லுவோம் சரி இது என்னது இங்க 2 பேர் இருக்குது பட் இங்காலையும் 2 பேர் இருக்குது பட் பிரக்கெட்ல இருக்குது ஒரு லிஸ்டா இருக்குது என்ன செய்யும் இங்க பாருங்க எப்படி இருக்குது ஏ கமா பி சொன்ன மாதிரி இருக்குது
இங்கால 2,3 இருந்திருந்தா எனக்கு இஷ்யூ இல்ல. சரிதானே? பட் இங்க இது ரெண்டுமே ஒரு லிஸ்டுக்குள்ள இருக்குது. எடுத்திருக்குமா? எடுத்திருக்காதா? என்ன செய்யுது? இப்படி இருக்கும்போது இங்க பாருங்க, இப்ப இதுல இருக்கும்போது நான் ஏ பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஏ அதே மாதிரி நான் பியையும் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். சரி, என்ன இருக்குது? ஏக்கு அதாவது பாருங்க, ரெண்டு விஷயம், இங்க மூன்று விஷயம், ரெண்டு விஷயம் இருக்குது. அப்ப ஏ வந்து ரெண்டையும், பி வந்து மூன்றையும் எடுத்திருக்குது. சோ இது வந்து இந்த ஸ்கேர் பிராக்கெட்டுக்கு மட்டும்தான் சாத்தியமா, இவருக்கும் சாத்தியமா, இந்த பிராக்கெட்டுக்கும் சாத்தியமான்னு கேட்டால் இந்த பிராக்கெட்டுக்கும் ஓகே. வெயிட் பண்ணுங்க, லோட் ஆகுது. அந்த பிராக்கெட்டுக்கும் அது ஓகே. சரி, இப்ப இவருக்கு மட்டும்தான் அப்ப செட்டுக்கு சாத்தியமான்னு கேட்போம். செட்டுக்கு போனோம் என்றால் என்ன செய்யுது? செட்டுக்கும் அது சாத்தியம். அப்ப எல்லாத்துக்கும் ஓகே. நீங்கள் பிராக்கெட்ல ரெண்டு விஷயம், இங்கால ரெண்டு விஷயம் இருக்குது. அப்ப இங்காலையும் ரெண்டு விஷயம் வாரத எடுக்குது. சோ அது பிரச்சனை இல்லாத மாதிரி தான் இருக்குது. சரிதானே? ரைட். இப்ப நான் ஒரு வேலை செய்ய போறேன். இதுக்குள்ள இப்ப 4 போட்டு, இப்ப 3 விஷயம் இருக்கு பாருங்க. 2, 3, 4 இருக்குது. இங்க A, B இருக்குது. இப்ப என்ன செய்யணும்? பொதுவான எடுகோள் எரர் காட்டணும். ஏன்? இது 3 பேர் உள்ளுக்கு இருக்குது. இங்க 2 பேர் இருக்குது. இப்ப நீங்க யோசிப்பீங்க, இப்ப நான் இந்த 2, 3, 4ங்கிறத இது அப்படி இந்த லிஸ்டையே நான் ஏக்கும் குடுக்கணும், பிக்கும் குடுக்கணும். அப்ப அந்த 2, 3, 4ங்கிற பெறுமதிய இப்ப நான் 2, 3ங்கிறத நான் யோசிச்சேன் எப்படின்னு சொன்னா, ஏக்கும் 2, 3ம் வரணும், பிக்கும் 2, 3ங்கிற லிஸ்ட் வரணும் என்ற யூகத்துல நான் குடுத்திருந்தா அது பிழை. என்ன செஞ்சிருக்காது? ஏக்கு 2யும் பிக்கு 3யும் எடுத்து விட்டு. அப்ப நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி கொடுக்கணுமாக இருந்தால் ஏ ஈக்குவல் பி ஈக்குவல் இப்படி நீங்கள் கொடுத்திருந்தீங்கடா, பாருங்க, இப்படி நீங்கள் கொடுத்திருந்தா ரைட், இவரை நான் கொமாண்ட் பண்ணிட்டு இந்த கொமாண்ட எடுத்துட்டு இப்ப ரன் பண்றேன். என்ன இருக்குது? ஏக்கு 2, 3 எடுத்திருக்குது, பிக்கும் எடுத்திருக்குது. அப்ப இங்க என்ன பிரச்சனைடா, கமா போட்டு கொடுக்கும் போது இங்கால நாங்கள் அதே 2 வெளியே கொடுத்தோம் என்றால் அது கமா போட்டு நினைஞ்சிடும், எடுத்து விட்டுடும். அப்ப இது உண்மையா சரி, பியும் சரி, ஏ புல பி சரி. இப்ப இந்த இடத்துல ஏ கமா பி கமா சி சரியான்னு கேட்டால் உண்மையா ஏக்கு இந்த ட்ரூ எடுத்திருக்கு.